ஏறக்குறைய 10 இடங்களுக்கு மேலாக சொல்லுகிறான். குர்ஆனிலேயே தலைமைத்துவமான வசனம் என்பது எது? ஆயத்துல் குர்சி. ஏன் இந்த வசனத்துக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், மதிப்பை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, ஆயத்துல் குர்சியில அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், தன்மைகள் சொல்லப்பட்டதை போல அதிகமாக வேறு எந்த வசனங்களிலும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹு, அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் இல்லை. அல் ஹை, நித்திய ஜீவன். அல் கய்யூம், நிரந்தரமானவன். லா தஅஹுதுஹு சினத்துன், அவனை எந்த ஒரு சிறு தூக்கமும் பிடிக்காது. வலா நௌம், பெருந்தூக்கமும் பிடிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அவனுக்குத்தான் வானங்கள் பூமி அனைத்திலும் இருக்கக்கூடியவை அனைத்தும் சொந்தமானது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அவனுடைய அனுமதி இல்லாமல் யார்தான் அவனிடத்திலே பரிந்து பேச முடியும்? அவனிடத்திலே பரிந்து பேச வேண்டும் என்றாலும் அவனுடைய அனுமதி தேவை. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அப்போ யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அந்த அல்லாஹ் தனக்கு முன்பு இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகிறான், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை தவிர அதை அவனுடைய அறிவிலிருந்து சூழ்ந்தறியக்கூடியவர் வேறு யாரும் இருக்க முடியாது. மறைவான விஷயங்கள் என்று அல்லாஹ் சிலவற்றை வைத்திருக்கிறான். அதை யாருக்கு அறிவித்து கொடுக்க நினைக்கிறானோ அவன் அறிவித்து கொடுப்பானே தவிர அதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மி இல்லா பிமா ஷா வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுடைய அரசாங்கம் வானங்கள் பூமி அனைத்திலும் வியாபித்திருக்கிறது, விசாலமாகிவிட்டது. வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு முடியாததல்ல. வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம், அந்த அல்லாஹ் மிக உயர்ந்தவன், அலீம், மகத்தானவன். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த சிஃபாத்துகள், தன்மைகள் இருக்கிறதே, 14 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தன்னை பற்றி போலுகிறான். ஒரே வசனத்துல 14 தன்மைகளை, அவனுடைய சிஃபாத்துகளை அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமே மனிதர்களுக்கு இல்லாத தன்மைகள், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமான தன்மைகள். வேறு யாருக்குமே இந்த தன்மை, தகுதி யாருக்குமே கிடையாது. அன்புடையவன் என்ற வார்த்தை நபிக்கும் சொல்லலாம், அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம். ரஹீம் என்ற வார்த்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சில தன்மைகள் இருக்கின்றன, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும், வேறு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த தன்மைகளாக பொறுக்கி எடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் சொல்றான். சொல்லி